10 மாணவர்கள் சேர்ந்து சராசரியா 71 மார்க் எடுக்கிறாங்களாம். இதுல ஒரு மாணவர் என்ன பண்றாரு, 62 தான் எடுத்திருக்காரு. இந்த டீச்சர் பை மிஸ்டேக்ல அதை 72ன்னு போட்டுட்டாங்க. அப்படின்னா புதிய சராசரி என்ன அப்படின்னு ஒரு கேள்விங்க. இந்த ஆவரேஜ் சம் எல்லாம் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேக்குறாங்க. ஒரு கேள்வியாவது வந்துருது. இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன் பாருங்க. 71 தானே சராசரி. எத்தனை பேருக்கு? 10 பேருக்கு. அப்ப அவங்க எடுத்த அந்த மொத்த மார்க்கை கண்டுபிடிக்கணும். முதல்ல 71 10 பெருக்கி விட்டுருங்க. பெருக்குறதுனா ஒண்ணுமே இல்லைங்க. 10 வச்சு பெருக்குதுன்னா ஒரு 0 கூட போட்டுருங்க 71 பக்கத்துல. லெப்ட்லயா? அடடா, லெப்ட்ல எல்லாம் போடக்கூடாதுங்க, ரைட்ல போடுங்க. 710 இருக்கட்டுங்க. இப்ப ஒரு மாணவர் என்ன பண்றாரு, 62 எடுத்திருக்காரு. பை மிஸ்டேக் அத 10 மார்க்க கூட்டி போட்டாங்க. சரி, ஓகே, 10 மார்க் அங்க கூட்டி போட்டாங்கல்ல, 710ல 10 மார்க் கம்மி பண்ணுங்க, 700 வருதா? இப்ப மொத்தம் 10 மாணவர்கள் தான். அவங்க எடுத்த மொத்த சராசரிய, மொத்த மார்க், சராசரி கிடையாது, மொத்த மார்க் 700. இப்ப சராசரியை கண்டுபிடிக்கணும். வகுத்துருங்க. 700 டிவைடட் பை 10. டிவைட் என்ன, பெருக்கும் போது ஒரு 0 ஆட் பண்ணமா பக்கத்துல. இப்ப ரிமூவ் பண்ணிடுவோம். 70. இவ்வளவுதாங்க ஆவரேஜ். தொடர்ந்து உங்களுக்கு கணக்கு வந்துட்டே இருக்கணும், சிம்பிளா சொல்லி தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்ல பிரசாத் அருண் சேனல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் உங்களோட கோ ஆஸ்பிரன்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எக்ஸாம்லாம் பக்கத்துல வருது இல்ல, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வரட்டுங்களா? இன்னொரு வீடியோல சூப்பரா வந்து உங்களை கெத்தா சந்திக்கிறேங்க. பாய்.